ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக அருமையான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் தேங்காய் சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு காய் மாங்காய் எடுத்துருக்கிறேன். அரை முடி தேங்காயில் ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய், மாங்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, சீரகம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா சேர்த்து இந்த சூட்டுலேயே அது நல்லா நம்மளுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தாளிக்காத சேர்த்தா நமக்கு அந்த நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ தாளித்த காஞ்ச மிளகா, கடுகு, சீரகெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம கொரகொரப்பாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சும்மா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி அப்படி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் சட்னி. கெட்டியாக, ரொம்ப மையாட்டம் அரைக்கக்கூடாது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட சுட சாதத்தில் ஒரு டீஸ்பூன் சட்னி சேர்த்து சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாங்காய் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.